நான் ஜோதிடர் எஸ்கே சந்திரசேகரன், விஜயவாணி ஜோதிட ஆய்வு மையம் மற்றும் ஜோதிட குழுமம், பரமத்தி வேலூர், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். 40 வருஷமாக இந்த தொழில் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வந்திருக்கேன். எனக்கு நூல்களில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு விஷயத்தை எடுத்தால் அது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அது கரெக்டாக பொருந்தி வரணும். கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விதிமுறைகள் நான் எடுக்கிறதே இல்லை. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தை உணராத, இதனுடைய தன்மையை சரியாக உள்வாங்காமல் பணத்துக்காக ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர்களால் இந்த சமுதாயம் சுமார் 35 வருடமாக கெட்டு குட்டிச்சவராக போயிடுச்சு. இதில் ஜோதிடத்தை உணராத ஜோதிடர்கள் தான் காரணம். சில ஜோதிடர்கள் கம்யூனிட்டி பேசிக்காக அடித்து விட்டுட்டு போயிட்டே இருக்கிறான். எவன் எக்கேடு கட்டான்னா எவன் வீட்டில் எது நடந்தா என்ன, அது கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியில் ஜோசியத்துக்கு பிறந்த மாதிரி அப்படிலாம் யாருமே கிடையாது. எல்லா கம்யூனிட்டியும் ஜாதகம் பார்க்கலாம், ஜோதிடத்தை உணர்ந்து பார்க்க வேண்டிய அவ்வளோதான். இவனுனால என்ன நடக்குதுன்னா, மக்களுக்கு கடவுளையும் சரியாக வழிபட தெரியல, ஜோதிடத்தையும் சரியாக அணுக முடியல. காலத்தை அறிந்து கடவுளை வணங்கினால் நீயும் கடவுளும் நண்பர்கள். காலத்தை அறியாமல் கடவுள்கிட்ட போய் உன் சௌரியத்துக்கு வரம் கட்டிட்டு இருந்தீங்கன்னா நீயும் கடவுளும் பகைவர்கள். இதுதான் உண்மை. நாங்கள் என்ன சொல்கிறோம், முதல்ல பீரியட் என்னன்னு பார்த்துக்கு, அதில் என்ன நல்லது கெட்டதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உன்னோட தெய்வத்தை போய் வழிபடு. அதனால் குறைக்க முடிஞ்சா குறைச்சி தருது. ஏன்னா கடவுளும் காலமும் ஒன்றை ஒன்று பின்னி இயக்கி கொள்கின்றன. இதுதான் உண்மை. கிரகம் காலத்தை சொல்லுது, காரியத்தை சொல்லுது. அந்த காரியத்தை யார் நிறைவேற்றுவாங்க கடவுளுக்கு தான் தெரியும். கடவுள் அந்த வேலையை செய்கிறார். இதுதான் ஃபேக்ட். அப்போ அதிகமாக இந்த ஜோதிடத்தில் பாதிக்கப்படுறது எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா திருமணம் தான். அதில் அதிகமாக மக்களை குட்டிச்செவராக்குறது அப்படிங்கிறது இந்த 10 பொருத்தம்னு சொல்லக்கூடிய நட்சத்திர பொருத்தம் தான். நாங்கள் எல்லாருக்குமே சொல்கிறோம், நீ என்கிட்டே பொருத்தம் பார்க்க வேண்டாம், என்கிட்ட ஜாதகம் பார்க்க வேண்டாம், அது உன் சௌரியம். ஆனால் என்ன சொல்கிறோம்னா, நீ கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி வாசல் பஞ்சாங்கத்தை வாங்கிப்பார். அதில் 82ஆம் பக்கம் போட்டிருக்கா, பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் ஜாதகம் இராவிட்டால் இந்த பெயர் நாம நட்சத்திர பொருத்தத்தை பயன்படுத்தும்னு சொல்கிறான். அப்போ அந்த 10 பொருத்தம் யாருக்கானது? ஜாதகம் இல்லாதவங்களுக்கு. நீ ஜாதகத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை எடுத்துகிட்டு அதுக்கு பொருத்தம் பார்த்து வெகு குடும்பத்தை கெடுத்துட்டு இருக்கிறானுங்க. இதை பல தடவை சொல்லியாச்சு, மக்களுக்கும் புரிய மாட்டேங்குது. மக்களையும் புரிய வைக்க முடியல, ஜோதிடர்கள்ட்ட போராடவும் முடியல. இப்போ ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட், ஏதோ பிரச்சனைக்கு வந்தால் தானே தெரியும். யாருமே வர்றதும் இல்லை, இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போகிறதும் இல்லை. எல்லா ஜோசியருக்கும் தெரியும் இந்த பஞ்சாங்கத்தில் 82ஆம் பக்கம் இந்த விஷயம் போட்டிருக்காங்கங்கிறது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு? இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பிரித்து பார்த்தீங்கன்னா அது இருமணம் அப்படிங்கிறதா திருமணமாக மறுவிச்சு. சரியான மனநிலையில் தாம்பத்தியம் உருவானால் தான் கரு சரியான மனநிலையில் தாம்பத்தியம் உருவாகக்கூடிய கரு நல்லா ஆரோக்கியமான கருவாக இருக்கும். இதில் எங்களுடைய மிக நெருங்கிய நண்பரும், சமுதாயத்தை பற்றின அக்கறை உள்ள நபரும், இன்ட்ரெஸ்டட் இன் மெடிக்கல், டாக்டர் எஸ் அறிவழகன். அவர் ஒரு கருத்தை எனக்கு சமீபத்தில் அவர்கிட்ட கேட்டேன். அவர் ஒரு கருத்தை முன்மொழிஞ்சார். அவர் சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் ரொம்ப தெளிவாகவே வந்தேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கருவுறுதல் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் XY குரோமோசோம் இணைந்தால் பையன் பிறக்கும், டபுள் X குரோமோசோம் இணைந்தால் பெண் குழந்தை பிறக்கும். அதுக்கு அடுத்து அவர் சொல்கிறதான் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, XY இந்த 3 குரோமோசோம் இணைந்தால் இன்டர்செக்ஸ் ஆர் தேர்ட் செக்ஸ்னு சொல்லக்கூடிய அழித்தன்மை உள்ள குழந்தைகள் பிறக்கும். இன்னும் அருமையாக இன்னொன்று சொல்கிறார் அவர்.
ட்ரிபிள் எக்ஸ் குரோமோசோம் சேர்ந்தால் சூப்பர் ஃபீமேல் அல்லது சூப்பர் விமன். அதுக்கடுத்து இன்னொன்று சொல்கிறாரு, XYY குரோமோசோம் இணைந்தால் XYY குரோமோசோம் இணைந்தால் சூப்பர் மேல் ஆர் சூப்பர் மேன். நோ ஜெண்டர் ஃபார் காட், பியாண்ட் ஹியூமன் பவர் இஸ் கன்சிடர்டு as காட். அதாவது தாம்பத்தியம் இருக்கிறப்ப சரியான மனநிலைகளில், இருவரும் ஒத்துப்போன மனநிலைகளில், இருவருக்கும் சரிசமமான மனநிலைகளில் தாம்பத்தியம் இருந்து அப்போது கரு உருவானால் உனக்கு கடவுளுக்கு நிகரான குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதா இதில் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மை. ட்ரிபிள் எக்ஸ் குரோமோசோம் இணைந்தால் சூப்பர் விமன். நாம் கும்பிடக்கூடிய அத்தனை பெண் தெய்வங்களும் சூப்பர் எக்ஸ். இவங்க இந்த கேலக்சியில் இந்த பஞ்சபூதங்களையும் நம்மையும் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உடையவர்கள். பறக்க முடியும், தண்ணி மேலே நடக்க முடியும், முக்காலத்தையும் உணரக்கூடிய சக்தி இருக்குது. சித்தர்கள், ஞானிகள், இப்போ நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே, பெண் தெய்வங்கள் எல்லாமே இந்த கேட்டகரிக்கு தான் வராங்க. அதே மாதிரி XYY சூப்பர் மேன். முருகன் கடவுள் இருந்து மகாவிஷ்ணு கடவுள் வரைக்கும், பிரம்மாவில் இருந்து இந்திரன் வரைக்கும் அனைத்து ஆண் தெய்வங்களும் இந்த XYY குரோமோசோமால் பிரசவிக்கப்பட்டவங்களை தவிர மேலேருந்து குதிச்சவங்க கிடையாது. ஆதி சங்கரரை பெற்றெடுத்த அவங்க தாய் தந்தையுடைய மன ஒற்றுமைக்கு தான் அந்த ஆதி சங்கரங்க கடவுள் நிலையை அடைஞ்ச ஒரு குழந்தை பிறந்துச்சு. இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் இருக்கலாம், ஆனால் நமக்கு தெரியல. இதுதான் உண்மை. அப்போ இந்த 10 பொருத்தத்தெல்லாம் பார்த்துட்டு இதில் சேர்த்துற விஷயத்தில் இதெல்லாம் வருமானா சத்தியமே வாய்ப்பு இல்லை. 2 வேரில் ஒரு வேலை தொடுங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி நாங்கள் பார்க்குற ஜாதகத்தில் அதிகமாக 10 ஜாதகம் பார்த்தாலும் அதில் 8 ஜாதகத்தில் முன்னோர் தோஷம் தான் இருக்குது. அந்த முன்னோர் தோஷமும் அதிகப்படியாக ஒன்று ஜாதகருக்கே இருக்குது, இல்லைன்னா திருமண வாழ்க்கையில் இருக்குது. இன்றைக்கி கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப விளையாட்டாக போயிட்டுருக்கு. அதனுடைய நோக்கம், அதனுடைய தன்மை இன்றைக்கி அடையப்படவில்லை. சமுதாயம் ரொம்ப சீர்கேடாக தான் போயிட்டுருக்கு. எதிர்காலத்தில் வாழக்கூடிய குழந்தைகளுடைய கெதி என்ன மாதிரி போகும்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. சரி, கடவுளின் ஒரு விதம் அறிவியல் ரீதியாக என்னுடைய ஆத்மார்த்தமான நண்பர் டாக்டர் எஸ் அறிவழகன் வேலூர் அவர்களால் கொடுக்கப்பட்டது. அவர்கிட்ட கேட்டேன், நான் யூடியூப்பில் போட்டுருவேங்க அப்படின்னு சொன்னேன். போடுங்கன்னு சொல்லி தான் சொன்னார். இது எல்லா டாக்டருக்கும் தெரியும், எல்லா விஞ்ஞானிகளுக்கும் தெரியும், ஆர்வலர்கள் எல்லாமே இதை உணரணும். அப்போ கல்யாண விஷயத்தில் ஒத்த மனநிலையுடைய தம்பதிகளை சேர்த்துறது தான் நல்லதே தவிர, இந்த 10க்கு 9 பொருத்தம் பார்த்துட்டு அதில் விரல் விட்டு எண்ணிட்டு நீ பொருத்தம் பார்க்குறது சாத்தியக்கூட கிடையாது. வெவ்வேறு மனநிலைகள் கொண்ட குழந்தை தாம்பத்தியத்தில் ஊனமான குழந்தை, ஆட்டிசமான குழந்தை, இந்த மாதிரி தான் பிறக்குது. இன்றைக்கி அதிக மன அழுத்தம் உள்ள குழந்தைகள் பிறக்கக்கூடிய எண்ணிக்கை தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் மக்கள் தெளிவாகணும். ஜோதிடர் சுத்தமாக கெடுத்துட்டான். 35 வருஷம் சமுதாயத்தை கெடுத்து குட்டி சேவராயிடுச்சு. எந்த குழந்தைக்கும் பாடி ஸ்திரமான பாடியே கிடையாது. எல்லாம் ஸ்தூல தேகம்தான். குழந்தைய கூட முக்கி பெக்க முடியாத அளவுக்கு போயாச்சு. எல்லாம் சிசேரியன் தான். பணம் அப்படின்னு ஒரு விஷயம் உள்ளே வந்துருச்சு. இந்த சமுதாயம் நாசமாக போயிடுச்சு. அப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும்
ஜோதிடத்தை உணர்ந்த ஜோதிடர் ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி கல்யாணம் பண்ணுறதுக்கு மிக மிக சிரமமான காரியமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க நல்லபடியாக சேர்ந்து வாழ்வானா இல்லை பாதியிலே போயிடுவானாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எல்லாம் கொலை கொள்ளை 5 கல்யாணம் 6 கல்யாணம் சுத்தமாக சமுதாயத்தை கெடுத்துட்டானுங்க. என்ன, ஜோதிடத்தை உணராத ஜோதிடர்கள் இவனுங்களால தான் இந்த நாடே குட்டிச்சவராக போனது, சமுதாயம் குட்டிச்சவராக போனது. நிறையா பேர் பெருசாக நடிக்கிறான், அந்த நடிப்பை நம்பி மற்றவன் ஏமாறுறான். இதுதான் வித்தியாசம். கடவுளை தவிர உன் தலையெழுத்தில் எவனும் ஒரு எழுத்தை கூட திருத்த முடியாது. அது நல்லா தெரிஞ்சுக்கு. இது கடவுளை பற்றிய அறிவியல் ரீதியான ஒரு வகையான உண்மை. தேவையான ஆராய்ச்சி பண்ணிக்க, போய் கேளு, எந்த டாக்டர் வேணும் கேளு. குரோமோசோம் இணையுதா பிடிக்குதா புடுங்குதா கற்றுக்கிட்டதா எல்லாம் போய் கேட்டுக்குங்க. அவ்வளோதான். அவ்வளோ வெறுப்பாகி போச்சு. ஜாதகத்தை பார்த்து சேர்த்துனா அஷ்டம ராசி சேராதுங்கிறான்.